ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். வருகின்ற ஜூலை 30 சஷ்டி விரதம். இந்த ஒரு நாளில் முருகனை மனதார நினைத்து கொண்டு முருகனுக்கு இந்த பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் வைத்து பண்ணுங்கள், அல்லது அருகில் கோவில் இருந்தாலும் அங்கு சென்றும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு சந்தோஷங்கள் நிறைந்ததாக இருக்குமாம். எவ்வளவு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தது என்றால் இந்த முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய முருகனை நீங்கள் மனதார நினைத்து அதுவும் சஷ்டி விரதம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் முருகனை வழிபடுவது மிகவும் அதிக அளவில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குமாம். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்குமாம். எனவே இந்த ஒரு நாளை உங்களுக்கான நாளாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யுங்கள். கட்டாயம் உங்களுக்கு மிக அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும். நீங்கள் உங்களுடைய வீட்டில் முருகனுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். இது மகா பெரியவாருடைய ஒரு எளிய பரிகார முறை. இந்த பொருட்களை எல்லாம் உங்களுடைய வீட்டில் வைத்து படையுங்கள். கட்டாயம் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அதுவும் சஷ்டி விரத நாளில் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிறதுனால அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். சஷ்டி விரதத்தின் போது முருகனுக்கு படைக்கப்படும் பொதுவான நைவேத்தியங்கள் அவல், பொரி, பழங்கள், பால், தேன், பணியாரம், காய்கறிகள், சர்க்கரை பொங்கல் இதையெல்லாம் படைக்கலாம். அவளுங்கிறது முருகனுக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவுப் பொருளாக கருதப்படுது. பொரியை நம்ம படைக்கும்போது முருகனுக்கு படைக்கும்போது பிரபலமான ஒரு உணவுப் பொருளாக முருகனுக்கு தெரியுமோ, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் நீக்குமோம். பால், அதுவும் பசும்பாலை நீங்கள் முருகனுக்கு நைவேத்தியமாக படைக்கும்போது முருகனின் அதாவது தூய்மையின் அடையாளமாக இந்த பாலானது படைக்கப்படுகிறது. தேனை நீங்கள் படைக்கும் பொழுது முருகனுக்கு பிடித்தமான இனிப்பு பொருளாகவும் உங்களுக்கு இருக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்கும் ஒரு செயலாகவும் இருக்கும். சர்க்கரை பொங்கல் அனைத்து கோவில்களிலுமே வைப்பார்கள். அது அனைத்து கோவில்களிலும் படைக்கப்படும் ஒரு சிறப்பு நைவேத்தியமாக கருதப்படுது. இதையெல்லாம் நீங்கள் முருகனுக்கு உங்களுடைய வீட்டில் படைத்துவிட்டு முருகப்பெருமானின் உருவக படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து அதில் ஒரே ஒரு கதம்பமோ அல்லது மல்லிகைப்பூவோ வைத்து உங்களுடைய வீட்டில் அலங்காரம் செய்து முருகனுக்கு என்று ஒரு தீபத்தையும் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றிக் கொள்ளுங்கள். ஏற்றிவிட்டு அதனுடன் சேர்த்து நீங்கள் குத்துவிளக்கிலும் ஒரு தீபத்தை ஏற்றி முருகனுக்கு நீங்கள் படைத்த பொருட்களையெல்லாம் படைத்து விட்டு முருகனுக்குரிய மந்திரங்களையும் அதற்கப்புறமா முருகனுக்குரிய பாடல்களையும் பாடி இந்த நைவேத்தியங்களை வைத்து நீங்கள் முருகனை மனதார நினைத்து இந்த ஒரு நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இதை மட்டும் இந்த சஷ்டி விரத நாளில் நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இது காஞ்சி மகா பெரியவா அவருடைய பக்தர்களுக்கு அறிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலும் மிக பெரிய அளவில் நன்மைகளை தேடிக்கொள்ளுங்கள். இந்த ஒரு செயலை நீங்கள் மட்டும் செய்து வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு செயலை செய்து அவர்களுக்கும் இதனை செய்து அவர்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கு செய்ய செல்லுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்.